ராஜநாராயணன் அவர் எழுதின ஜடாயு அப்படின்ற ஒரு கதை. கரிசல்வாசம், மண்ணின் மனமும் வாழ்வும். அந்த ஊரில் தாத்தைய நாயக்கர் அவருக்கு அப்ராணி நாயக்கர்னு ஒரு பேரும் இருக்கும். ஏன்னா ஆள் மூட்டு பேருத்த ஆள், நல்ல கையெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை தும்பிக்க மாதிரி கை, ஆள் 6 அடி ஒசரம் ஆள், சரியான ஒரு ஆள். ஆனால் நல்லா அப்ராணியான ஒரு குணம் இருக்கிற ஒரு ஆள், அமைதியான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். எந்த வம்பதும் புக்கும் போகாமல் இருக்கிற ஒரு ஆள். அவர் நல்லா காடு கரையில் வேலைகள்லாம் நல்ல கருக்கடையாக செய்யக்கூடிய ஆள். அவ்வளோ மூட்டு பெருத்த ஆள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெரிய மீசை, கெட்டா மீசை, ஒரு மீசை. அந்த மீசையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை மீசை, அதில் சிவப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அவர் தொடர்ந்து வெத்தலை போட்டுகிட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரி மீசை கருப்பு, வெள்ளை, சிவப்பு அந்த மாதிரி கலந்த மாதிரி ஒரு ஆள். 60 வயசு மேலே இருக்கும். அவர் வேலை உண்டு இருக்கிற ஆள். ஊருக்கு டவுனுக்கு எல்லாம் வெளியூர் போகணுன்னாக்கா வருஷத்தில் 2-3 வாட்டி தான் டவுனுக்கு போகிறது. போனோன்னாக்கா அங்கேருந்து சாமான் சட்டெல்லாம் வீட்டுக்கு தேவையானெல்லாம் வாங்கிட்டு வர்றது. அந்த மாதிரி தான் கோவில்பட்டிக்கு போவார். கோவில்பட்டிக்கு போனோன்னாக்கா அந்த ஒரு நாளில் ஒரு 3-4 மாதத்துக்கு என்னென்ன வீட்டுக்கு சில்லறை சாமான் தேவைப்படுமோ அது எல்லாமே வாங்கிட்டு தலையில் பெரிய சாக்கில் மூட்டை கட்டி வச்சுட்டு நடந்தே வர்றது வழக்கம் அவருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு நாள் கோவில்பட்டிக்கு போகிறாரு. போனவுடனே எல்லாம் அங்கே சாமான் செட்டெல்லாம் வாங்கி முடிச்சுட்டாரு. ராத்திரி நேரம், ஏன்னா பகலெல்லாம் வேலை செய்யணும் இல்லையா, வேலை செஞ்சுட்டு ராத்திரி சாமான் செட்டெலாம் வாங்கிட்டு அங்கே சுந்தரம் செட்டியார்னு ஒரு செட்டியார் அவர் வீட்டுக்கு முன்னாடி திறனையில் சாமான் செட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு சினிமாவுக்கு போயிடுறார். 2ஆண்ட சினிமாவுக்கு போயிட்டு வர நல்ல நிலா வெளிச்சம் ஜில்லுன்னு இருக்குது. சரி, அங்கே முன்னாடி திறனையில் சாமான் செட்டை வச்சுட்டு அங்கே திறனையில் படுத்துடுறாரு. படுத்தனாக்கா கொசு பிடுங்கி எடுக்குது, கூடயே மூட்டைப்பூச்சி வேறு. அவராக நினச்சிக்கிறாரு, சே டவுனில் வீடு எப்படி ஆளை வீட்டை பூட்டிக்கிட்டு எல்லாம் ஜன்னலை கூட மூடி வச்சுட்டு எப்படித்தான் தூங்குறாங்க அந்த வெக்கையில் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே படுக்க ஆரம்பிக்கார். எங்கே தூக்கம் வரல. படுக்கும்போது திடீர்னு தூரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஐயோ என்னை காப்பாற்ற யாருமே இல்லைங்களா, யாரும் நாதி இல்லாமல் இருக்கே இவ்வளோ ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லி பொம்பளையாள் சத்தம் கேட்குது. கேட்டவன அந்த மனுஷனுக்கு தன்னறியாமல் டபார்னு அந்த திறனையிலேருந்து குதிச்சு எழுந்தால் எந்திரிச்சிட்டு டமால்னு 2 கல் எடுத்து கையில் வச்சுக்கிட்டாரு. கையின்னு அவ்வளோ பெரிய கை, 2 பெரிய பெரிய கை, அந்த கைக்கு அடக்கமாக தூக்க கல்லை வச்சுக்கிட்டாரு. கல்லை வச்சுட்டு தூக்கம் வர அந்த சத்தம் வர்ற நேருக்கு பார்த்தனாக்கா ஒரு சத்தம் கொடுக்காரு. இல்லை யாரெல்லாங்க அது அப்படின்னு சத்தம் கொடுத்தா ஆளு ஒரு பொம்பளை ஆள் ஒன்று இருக்குது. ஒரு 4 ஆளு அரசு தெரியுது. தெரிஞ்ச உடனே ஒரு கல்லை எடுத்து கைது, லே பேசாமல் இருங்களா, இல்லைனாக்கா கல்லை விட்டு எரிஞ்சனாக்கா தலை ஒவ்வொன்று பணங்கா மாதிரி சுற்றுன்னு கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி இங்கே கத்துறாரு. கத்துன உடனே அங்கே அந்த பொம்பளையால் இருந்து பார்த்தீங்களா, அது என்ன ஆச்சு, அவங்கள திமிரிட்டு ஓடியே இவர் காலை பிடிச்சிட்டு ஒரே அழுகுது. ஐயா சாமி நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சிட்டு அழுகுது. அங்கே இருக்கிற 4 பயலும் என்ன பண்ணாங்க, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தாங்க. முன்னாடி வந்தவுடனே என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டவுடனே இந்த பொம்பளையாள் காலை பிடிச்சிட்டு அழுகுது இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்குது. ஆனால் அவங்க அதுக்குள்ளே பக்கத்தில், ஐயா இது புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம், நீங்கள் இதில் தலையிட்டுக்காதீங்க, பேசாமல் உங்கள் சோழியை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறது. அங்கே சுந்தரம் செட்டியார் வீட்டில் கதவை திறந்து பார்த்தாங்க. ஜன்னல் வழியை ஜன்னலை பார்த்துட்டு எதுக்கு இந்த நாயக்கர் சும்மா இல்லாமல் இருக்கிற செலவு எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கார். கதவை திறந்து வெளியில் வரல. இப்போ 4 பேர் பக்கத்தில் எனக்கு புருஷன் பொண்டாட்டி தரான்னு சொல்லணும்னா இந்த பொம்பளையால் நடந்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது. காலை கேட்டுட்டு என்னம்மா என்ன ஆச்சுன்னு சொன்னால் சொல்ல ஆரம்பிக்குது. என்ன சமாச்சாரம் அப்படின்னாக்கா, அந்த அம்மா பேர் போலம்மா. போலம்மாவுக்கு ஊர் கோவில்பட்டிலேருந்து ஒரு வடக்க ஒரு 4 தொலைவில் ஊர். அவன் புருஷன் வீட்டில் போய் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு அடின்னு அடிச்சிருக்கான் இந்த போலம்மாவில். அடித்தோடனே இது கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளில வந்துச்சு. கோவில்பட்டி தெற்க ஒரு ஊருக்கு போகணுன்னாக்கா அங்கே வரும்போதே ராத்திரி இருட்டாயிருச்சு. இருட்டானவுடனே இங்கே கோவில்பட்டி சொந்தக்கார வீடு ஒன்று, தாய்வழிய வீடு இருக்குது, அங்கே போய் இருந்துட்டு காலைல எழுந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடு பார்த்துருக்குது. வீடு சரியாக அசமசமாக இருந்துச்சு. வீடு அவங்க வேறு இடத்துக்கு மாறி போயிட்டாங்க போலுக்கு. எங்கே பண்ணுறது ஏது பண்ணுறது நிகா தெரியாமல் இருந்திருக்கு. இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்திருக்குது. அப்போ அந்த 4 பயலு வந்திருக்காங்க. பார்த்தோன்னாக்கா ஆளுகளை ஒரு மாதிரியாவது இந்த பொம்பளையால் தனியாக வெறுக்கு நின்றுட்டு இருக்க பார்த்தா, என்னம்மா எங்கே போகணும் ஏதுன்னு கேட்டிருக்குது. கேட்டவுடனே இந்த மாதிரி சொந்தக்காரங்க வீடு இங்கே இருக்குது, நான் போகணும் அங்கே அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்படியா சமாச்சாரம், நாங்களும் அந்த வழி இல்லாமல் போகிறோம், என் கூட வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொம்பளையால் யோசிச்சிருக்கு, சரின்னு சொல்லிட்டு கூட போயிருக்கு.
போன உடனே அங்கே ஒரு கடையில் உட்காந்து ஒரு அந்தி கடையில் போய் பலகாரங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்மா வீட்டுக்காரன் வந்து அந்த வசம் வயிறானான். தாறுமாறாக வந்து அசிங்க அசிங்கமாக வஞ்சிட்டு இருந்திருக்கான். வஞ்சிட்டு இந்த அம்மாவுக்கு என்னதான் இருந்தாலும் புருஷன் இந்த வசம் வயிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப புருஷன் வீடு ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு மாதிரியாக கண்ணு கலங்கிட்டு இருக்குது. காப்பி வாங்கி கூட காப்பி கூட குடிக்க முடியாமல் கசந்துட்டு ஓங்கரிச்சிட்டு வந்திருக்குது. என்ன பண்ணன்னு தெரியல, இப்படி இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்திருக்குது. பயம் வந்தவொடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனும் விட்ட மாதிரி தெரில. இந்த பொம்பளையால் அப்படியே அணைச்சி வாங்க நான் விட்டுடுறோம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு பார்த்தா ஒரு மாதிரி ஆள் நடம்பட்டலாம் பாதெல்லாம் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே இந்த இந்த அம்மா என்ன பண்ணி அதில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், இந்த பொம்பளையால் முதுக தடையிருக்கான். என்னம்மா புருஷன் எப்படி அடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி முதுக தடையிருக்கான். ஐயா அண்ணமார நீங்களாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா ஐயா? நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா நான் கத்தி ஊரை கூட்டிடுவேன், அப்புறம் உங்களுக்கு அதுக்கேற்ற மரியாதை உங்களுக்கு ஆளு கிட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து சொல்லவும், ஆளு அக்கம் பக்கத்தில் 1-2 பக்கத்தில் வரவும், ஐயா இது புருஷன் பொண்டாட்டி சண்டை அப்படின்னு சொல்லியிருக்கான் ஒருத்தன். சொன்ன உடனே சரி எல்லோரும் போகிற இடத்துல இதே சொல்லிட்டு இருந்தவொடனே அவங்களும் வந்து சரி புருஷன் பொண்டாட்டி தகராறு இதுதானா போ அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இப்போ அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக அவங்க அந்த 4 பேரோட நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை. கையை பிடிச்சி ஒருத்தன் இழுக்கிறான், ஒருத்தன் வந்து முதுவை தடவி பார்க்குறான், இப்படி அடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நேரத்தில்தான் நாயக்கர் பக்கத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த கதையை வந்து இந்த மாதிரி நடந்த சமாச்சாரத்தெல்லாம் இந்த பொம்பளையால் சொல்லி முடித்தது. சொல்லி முடித்தவொன்னே இவர் வந்து ஏம்மா நீ கவலையே விடாத, நான் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு பயம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துருக்கேன். பிராணியால் இருந்தாலும் பொம்பளைக்கு ஒரு சங்கடனோன்னா இவருக்கு வந்து இருக்க முடியல. அந்த 4 பேரில் ஒருத்த முன்னாடி வந்தான். ஐயா அவள் சொன்னதை நீங்கள் கேட்டீங்க, இப்போ நான் சொன்னதை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தை அவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க நான் தான் இவளோட புருஷன், நான் வந்து பகலில் அம்புட்டு வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரேன், ஆனால் இவன் வந்து வீடு தங்காமல் ராத்திரி எங்கேயோ போய் சுற்றிட்டு காலையில் வந்து வீடு வந்து சேர்றான். நான் என்னென்னு கேட்டேன்னாக்கா அழுது ஆகாத்தியம் பண்ணுறான். அப்புறம் அடிக்காமல் என்னையா பண்ணுவாங்க, அதை கோச்சிட்டு வரான் அப்படின்னு சொல்லியிருக்கான். சொன்ன உடனே இந்த பொம்பளை வந்து காலை பிடிச்சி ஐயா அவன் போய் சொல்கிறான் ஐயா அப்படி கிடையாதுயா அப்படின்னு சொல்லி இந்த பொம்பளையால் கத்துனோன்னு கூட ஒருத்தவங்க சுருட்ட முடி தலையை வச்சுட்டு யமதர்ம மாதிரி ஒருத்தவன் இருக்கான். அவன் முன்னாடி வந்தான். நானாங்காட்டி இருந்தேனாக்கா இவளெல்லாம் கையை காலை ஒடிச்சு வீட்டை முடக்கி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி துப்புறான். துப்பணும் அவன் வந்துட்டு கதறான். இவங்க சொல்கிறது ஒன்றுமே வந்து பிடிபடலை. இப்போ நாய்க்கரும் அதை திகைச்சு நிற்காரு. ஒரு இது சரியாக இருக்கும் அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், புருஷன் சொன்னவன் வந்துட்டு டமால பாஞ்சு தலையை பிடிச்சி எழுத்தான். இவன் நாய்க்கருக்கு என்ன ஒன்றுமே புரியல. கையில் அவ்வளோ பெரிய கல்லை வச்சுருந்தது, கல் 2 கீழே போட்டார். அவனுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போனோன்னு என்னால் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தென்னையில் உட்கார்றாரு. சுந்தரம் ஐத்தியா சொல்கிறார், நாய்க்கரே எதுக்கே இருக்கு இந்த வேலை, ஒரு வேலை ஏதோ வந்தீர் சாமான் செட்டு வாங்கினீர் பணம் பார்த்தீர் வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லாமல் இங்கே போது அவன் ஒரு நாட்டில் 1000 நடக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு தட்டி கேட்டுட்டு இருக்க முடியுமா நேரு, பேசாமல் இருக்க வேண்டியதான் இருக்கார். இவருக்கு அவர் சொல்கிறது சரிதான் பட்டுச்சு, இருந்தாலும் அது நியாயமாக படல. அவன் பார்த்தா அக்கறமாக தான் தெரியுது அவருக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. சரி இந்த பயலு அந்த இழுத்துட்டு போனானுங்க, சரி என்னன்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்துச்சு போகிறார். போனனாக்கா தூரத்தில் ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டவுடனே இவருக்கு வந்து எங்கே சத்தம் கேட்குது அதை பாதை பிடிச்சி பார்த்தா அங்கே ஒத்தக்கண்ணு பாலம் ஒன்று இருக்குது. பாலத்துக்கு பக்கத்தில் சத்தம் வருது. இந்த பயலு ஏதோ செய்கிறாக போல்க்கா அப்படின்னு நினச்சிட்டு இவர் வந்து அந்த பக்கமாக மெதுவாக போயிருக்காரு. போனால் உயின்னு விசில் சத்தம் கேட்குது ஒருத்தன். அங்கே அடித்த உடனே அந்த 4 பேர் இருந்தான் இல்லையா, ஒரு சூட்டத்தலையை ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் அங்கே போலமாக பக்கத்துலேயே இருக்கான் அங்கே பாலத்துக்கு கீழே. இந்த 3 பயல்களும் இவரை பார்த்து வராரு. பார்த்தோன்னு இவர் புரிஞ்சு போச்சு, சரி இந்த பயலுக்கு எதாவது செய்வான்னு சொல்லிட்டு அதில் 2 கல் திரும்பவும் அங்கே பார்த்தாரு. 2 கல்லை நல்லா எடுத்து வச்சிட்டாரு. அந்த 2 கல்லை எடுத்த உடனே இவருக்கு வந்து ஆள் ஏற்கனவே ஒரு 6 அடி ஒசரம். அந்த கல்லை எடுத்த உடனே உடம்பு திமிரிட்டு பார்த்தா ஒரு 8 அடி ஆள் 8 அடி ஆள் எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஒரு பலம் இருக்கிற மாதிரி இவருக்கு இருந்துச்சு. வந்த உடனே இடங்கால முன்னாடி வச்சுட்டு வலங்கையை பின்னாடி இழுத்துட்டு இங்கன்னு ஒரு கல்லை விட்டார். விட்ட உடனே ஒத்தனை ஐயோ அப்படின்னு ஒருத்தர் சுருண்டு விழுந்துட்டான். சுருண்டு விழுந்தாலும் சரி டப்புன்னு 2 பேர் திரும்ப எதிர்த்தாப்புல வரானு. வந்தானாக்கா இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி எப்படியாச்சும் இவனு வாரானுங்க, இவன் சாச்சிட்டு நம்ம அந்த பிள்ளையை எப்படியாச்சும் காப்பாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருகார். இப்போ என்ன பண்ணார், முன்னாடி ஒருத்தன் வந்து அங்கே வந்து கிடக்கிறான்.
முதல்ல கல்லிட்டு எரிஞ்சவன் வந்து கிடக்கிறான், அவன் வந்து முனகிட்டு கிடக்கிறான். இவர் மெதுவாக வந்து அந்த 2 பேர் வந்த உடனே முன்னாடி போக பின்னாடி போகிற போக்கு காட்டிட்டு ஒருத்தன் இன்னொருத்தன் மேலே சாத்தனை ஒரு அறை பக்கத்தில் வந்தோன்னே செவிட்டில் அரைஞ்சிட்டு ஒரு மிதிக்காரு. மிதிச்சோன்னா பொத்துன்னு போய் விழுந்துட்டான். ஏன்னா ஆள் வந்து இவர் ஒத்த ஆள் வந்து எத்தனை பேரும் சமாளிப்பார், அப்படிப்பட்ட ஆள் இவர். இருந்த உடனே அவன் போய் கீழே விழுந்துட்டான். திரும்பி விழுந்துச்சுவான். இன்னொருத்தன் வரான், பார்த்தா கையில் சரியான வீச்சருவா வச்சுருக்கான். வீச்சருவா பழன்னு அந்த நிலா வெளிச்சத்துக்கு மின்னிட்டு இருக்குது. முன்ன உடனே தாத்தை நாயக்கருக்கு புரிஞ்சு போச்சு. சரி, நம்ம முடிய போகுது அப்படின்னு மனசில் என்ன வந்து, இருந்தாலும் விட்டுறக்கூடாது. அந்த பிள்ளை அங்கேருந்து கத்திட்டு இருக்கான். இந்த 3 பேருக்கு ஒருத்தன் சுட்ட முடியாமல் கத்திட்டு இருக்கான். இப்போ இந்த அருவாளை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணார், மெதுவாக கொஞ்சம் போக்கு காமிச்சிட்டு அவனை வந்துட்டு ஒரு தட்டிட்டு அருவாளை கீழே தட்டி விட்டுட்டு அவனை கீழே போட்டு பிடிச்சிட்டார். பிடிச்சவன அருவா போய் கீழே விழுந்ததில்லை. அந்த சுருட்ட முடிக்கார அந்த பாலமாக பிடிச்சிட்டு வந்துட்டு அருவாளை இவர் கீழே விழுந்த அருவாளை இவனை அடிச்சுட்டு அதை எடுக்க போகிறாரு. அதுக்குள்ளே அவன் முந்திட்டு அருவாளை எடுத்துட்டு முந்தின உடனே அவன் என்ன பண்ணா, இவர் பிடிச்சிட்டு அவனை அருவா வச்சிருக்கவன் அடிக்க போகும்போது இவன் கீழே இருக்கும் காலை பிடிச்சிக்கிட்டான். முதல்ல அருவா வச்சிருந்தேன்னா காலை இறுக்க பிடிச்சிட்டான். காலை இறுக்க பிடிச்சவொடனே அந்த 4 பேர் சுற்றிட்டானுங்க. ஒருத்தன் காலை பிடிச்சிருக்கான்னா 2 பேர் சுற்றிட்டாங்க. இன்னொருத்தன் அருவாளை வச்சுருக்கான். அங்கே பவளமாக கத்துறான், ஐயோ சாமி என்னை காப்பாற்ற வந்து நீ மாட்டிகிட்டே அப்படி. இவர் இருந்துட்டு அப்போ இல்லை, தாய் நீ இருத்தா நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடுறாரு. முண்டி போகும்போது ஒருத்தனை அடிக்க போகும்போது ஒருத்தன் கையை துண்டாக வெட்டிட்டான். ஒரு கை சொத்துன்னு ஒரு கீழே விழுந்துட்டார். விழுந்தவன் திரும்பாமல் இடங்கையை இன்னொரு கையை தூக்குறாரு. இன்னொரு கையும் ஒரு வெட்டிட்டான். 2 கையும் வெட்டியாச்சு. வெட்டவன அங்கே போலமாக வந்து அந்த கத்துறான். அப்போ தான் பார்க்காரு. அதான் போலமாக வந்து பிறந்த மேனியோடு நிற்க, வாயில் துணி இருக்குது. துணியை வச்சு எல்லா பயிலும் வந்தோடனே துணியை வந்து அவுந்துட்டு இருக்குது. ஒட்டு துணி உடம்புலாம் நிற்கிறா. இவருக்கு மனசே தாங்கலை. சரி, இப்படி வந்து நம்ம வந்து அந்த பொம்பளையால் வந்து காப்பாற்ற முடியாமல் போச்சு அப்படின்னு இருக்கும்போது அந்த 4 பேர் என்ன பண்ணுறானுங்க, சரி கழுன்னு சொல்லி விட்டுட்டு அந்த போலமாக இழுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா இருந்தாலும் போச்சு, கஜம் ரத்தம் சிந்திட்டு இருக்குது. அந்த 2 கையை வெட்டின உடனே பார்த்தீங்கன்னாக்கா அப்பவும் உடம்பு எந்திரிச்சிட்டு அந்த வெட்டினா பார்த்தீங்களா, அவரை போய் ஓங்கி தலையில் முட்டி தள்ளியிருக்காரு. அதுக்கப்புறம் முடியல, அப்படியே கிருகிருன்னு சுற்றிட்டு இருந்திருக்காரு. சுற்றிட்டு கையெல்லாம் ரத்தம் பீச்சு அடிச்சிட்டு இருக்குது. கீழே பொத்துன்னு விழுந்துட்டார். அங்கே பார்த்தோன்னாக்கா அங்கே போலம்மா கதறிட்டு இருக்கா. 4 பையன் இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இவருக்கு வந்து அப்படியே கண்ணு மங்கி போயிட்டுருக்குது. அந்த நேரத்தில் இவருக்கு கண்ணுக்கு எதுனா ஞாபகம் வருதுன்னாக்கா, நல்ல வீடு, நல்ல அரங்கு வீடு, பட்டாசாலையில் மூலையில் வேல்கம்பு ஒன்று எடுத்து வச்சுருக்குது, சாட்சி வச்சுருக்குது. அந்த வேல்கம்பு ஞாபகத்துக்கு வருது. ஊரில் வந்து வேல்கம்பு எடுத்துருப்பார், முடிச்சிருப்பார். அப்புறம் பார்த்தா அவன் மக வெங்கட்டம்மா அவள் சிரிக்கிறது வந்து இவர் கண்ணுக்கு ஞாபகத்துக்கு வருது. அடுத்து பேரன், நல்ல பால்வடியில் மூஞ்சியில் பேரன், அவன் வந்து தாத்தாவை சிரிச்சுட்டு தாத்தா இருக்கிற மாதிரி அவன் மூஞ்சி ஞாபகத்துக்கு வருது. ஞாபகம் முடிஞ்சவொடனே அப்படியே கர்றாரு. சுந்தரம் செட்டியாருன்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எங்கே இருக்காரு, சத்தம் கதரச மலையிலேருந்து பட்டுட்டு திரும்ப வர்றதான் சத்தம், அவ்வளோதான். கடைசியில் தண்ணின்னு கேட்காரு. சொல்லி முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில் விடிஞ்சு அங்கே பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. காக்கா வந்து பார்த்துட்டு காருன்னு கத்துது. இப்போ பார்த்துட்டு ஒரு மனுஷன் செத்து கிடக்கான் அப்படின்னு. அப்புறம் பொம்பளை ஆள் வாராங்க, அந்த பக்கமாக வாராங்க, தயிர் மோர் கொண்டு போகிற ஆளுங்களாம் வாராங்க, செய்கிறாங்க, பார்க்குறாங்க. கடைசியில் ஒரு வயசான பொம்பளை ஆள் மட்டும் வந்து பார்த்துட்டு, யார் பத்த பிள்ளையோ இங்கே வந்து இப்படி அனாதையாக செத்து கிடக்குது, யார் செஞ்ச காரியமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. ஸோ இந்த அப்புறாணி மனுஷன் வந்து ஒரு பொம்பளையால் காப்பாற்றணும்னு நினச்சி அவ்வளோ அருவாக இருக்குது, 4 பேர் இருந்தால் கூட நம்ம எப்படியா காப்பாற்றிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் காப்பாற்ற போயிருக்காரு. கடைசியில் முடியலை.